இப்போ வீட்டு கடன், அன்செக்யூர்டு, செக்யூர்டு இதெல்லாம் வரும்போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடணும். இப்போ வந்து இந்த வீடு, சில பேர் வீட்டை வாடகை உள்வாடகை விட்டுருப்பாங்க, சில பேர் லீஸுக்கு விட்டுருப்பாங்க, சில பேர் பகுதி விட்டுருப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய வீடுகள் சொல்லியிருப்பாங்க. அப்படி வரும்போது இந்த இடங்களில் வந்து நம்ம எந்த லோனை எப்படி கொண்டு போகணும், அப்போ நீங்கள் தனித்தனியாக பிரியணும். அது எந்த லோனுக்கு இந்த சட்டத்தில் போகணும், இந்த லோனில் இப்போ ஒருத்தருக்கு அன்செக்யூர்டுக்கு நீங்கள் ஒரிஜினல் சூட் போகணும், அதே போல் இதுக்கு வந்து மீடியேஷனுக்கு போகணும், எது ஹவுசிங் லோனு மற்ற இதுக்கெல்லாம். இம்மூவபிள் வந்து அந்த மாதிரி மூவபிள் செக்யூர்டு பிரச்சனை இல்லை அதை பொறுத்த வரைக்கும். ஸோ இதை பற்றி என்ன ஒரு சந்தேகங்கள் ஏற்பட்டாலும் வச்சுக்கலாம், உங்களுக்கு வந்து ஒரு வழக்கறிஞரை கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நிறைய விஷயங்கள் ஒரு பகுதிக்கு ஏற்ற மாதிரி அமையும், ஒவ்வொரு இடங்களுக்கு ஏற்ற மாதிரி. அந்த விஷயங்களை வந்து உங்களோட வழக்கறிஞரை கேட்டு தெரிஞ்சுங்க. ஒட்டுமொத்தமாக வந்து டிஃபால்ட் ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு பலமான வந்து ஒரு என்ன செய்ய போகிறோன்றதை நீங்கள் யோசிச்சு பண்ணணும். அதுதான் முக்கியமான விஷயம். அது வந்து சட்ட வல்லுநர்களாலையும் சட்ட வழக்கறிஞர்கள் வந்து மூலமாக தான் நீங்கள் அந்த பிரச்சனையை தீர்த்துக்க முடியும்னு சொல்லி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி நான் காமிக்கிறேன். இதை முக்கியமாக சொல்ல வந்ததே என்னன்னாக்கா, இந்த கேள்விக்கு உண்டான பதில் கூட சேர்த்து சொல்கிறேன். இன்சால்வன்சி ஒரிஜினல் சூட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு கடனை கட்ட முடியாதவங்க நிறைய பேர் வந்து இன்சால்வன்சி அணுகிறாங்க. ஏன்னா இன்சால்வன்சி அணுகிறதுக்கு காரணம் வந்து கடனை வந்து கட்ட முடியாத நிலைமை. இனிமேல் இந்த கடனே கட்ட முடியாதுங்க அப்படின்னு சொல்லும் போது தாராளமாக அணுகலாம். அதுக்கு பொறுத்த வரைக்கும் இன்சால்வன்சி தான் இவ்வளோ அமௌண்ட்டுக்கு தான் கொடுக்கணும்னு கிடையாது. கோர்ட்டு ப்ரொசீஜர் ஒன்று தான், கோர்ட் நடைமுறையும் ஒன்று தான். நீங்கள் எவ்வளோ பணத்துக்கு ஒன்றா கொடுக்கலாம். அதாவது 500 ரூபாய்க்கு மேற்பட்ட எந்த பொருளுமே உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கு மேற்பட்ட கடன்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இன்சால்வன்சியை கொடுக்கலாம். அதுக்கு உண்டான சமீபத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து தண்டபாணி ஐயா வந்து கொடுத்தார் நீதியரசர். ரொம்ப அருமையான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணமான விஷயம் தான். ஒருத்தர் வழக்கு போட்டிருந்தால் அந்த வழக்கை வந்து எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அது ஒரு வழிகாட்டியை வந்து நான் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம்.